ராஜ ஜெயக்குமார் அண்ணே தம்பி சம்மந்தப்பட்ட நபர்கள் வந்து கைது பண்ணிட்டாங்க, அதனால் இதை ஊதி நம்ம பெருசுப்படுத்த வேணாமியா, அந்த வீடியோ ப்ரைவேட்டில் போய்ட்டுரு, இப்போ கைது பண்ணலைன்னா நம்ம இதை வந்து கையில் எடுக்கிறது ஓகே, அதனால் வந்து இதை பெருசுப்படுத்த வேணாம், அந்த வீடியோ ப்ரைவேட்டில் போட்டுறியான்னு அண்ணன் சொன்னோம். அடுத்த செகண்டு நம்ம வந்து சரிங்கண்ணே அப்படின்னு அண்ணன் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து ஒரு 11 மணி போல் அந்த இதே உங்கள் சமூகத்தில் தான் அண்ணன் சுரேஷ் தேவராக இருக்கட்டும், அண்ணன் மூர்த்தி தேவராக இருக்கட்டும், அண்ணன் ஜோதிமுத்து தேவராக இருக்கட்டும், இல்லை அண்ணன் கதிரவன் அண்ணனாக இருக்கட்டும், இல்லை அண்ணன் மகாராஜன் அண்ணா இருக்கட்டும், இவங்க தான் இந்த சமூகத்தில் இருக்காங்க. ஒருபோதுமே நாங்கள் அந்த அண்ணனுக்கு எதிராகவோ இல்லை அந்த அண்ணன் இப்படி தவறு செய்கிறாங்க நாங்கள் வந்து வீடியோ போட்டது இல்லையானே. ஏன் போடலை? நாங்கள் அந்த அண்ணங்களுக்கு தெளிவாக தெரியுது, சின்ன சின்ன விஷயத்தை ஊதி பெருசாகக்கூடாது, இந்த 2 சமூகங்களோட அந்த ஒற்றுமை உடஞ்சிடக்கூடாது, பொதுத்தலங்களில் கொண்டு போகக்கூடாது, முடிஞ்சளவு பேசி சமரசம் செஞ்சிடணும் அப்படின்றதுல அந்த அண்ணங்கெல்லாம் தெளிவாக இருக்காங்க. இவங்களும் அதே மரபு சுமத்துச்சு அந்த அண்ணனுங்க தானே, அவங்களுக்கெல்லாம் நாங்கள் வீடியோ போடலையே, நாங்கள் பிளப்பு நடத்துகிறோமா? அப்போ நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க? இப்போ கூடவே உங்கள் சமூகத்துலேயும் சரி உங்களுக்கும் சரி எவ்வளோ வன்மம் இருந்தால் இமானுவேல் அப்படின்றதோட்ட நீங்கள் நிப்பாட்டிருப்பீங்க. அவர் இமானுவேலா இல்லை இமானுவேல் ஷேர்னாரா அப்படின்றத அடுத்து வரக்கூடிய காணொலிகளில் வந்து நாங்கள் வந்து விளக்குறதா வந்து இருக்கிறோம். ஏன்னா நாங்கள் அப்படி வந்து சுரிக்கிற மாட்டோம். யாரோ ஒரு தனிநபர் பேசுகிறாருங்கிறக்காண்டி ஒரு ஒட்டுமொத்த சமூகமும் கடவுளாக போற்றப்படக்கூடிய ஒரு தலைவர் வந்து சுருக்கி வந்து அவரோட பேரை சொன்ன அவர் சமூக சகோதரர்கிட்ட நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன். ஏன்னா அவங்களே நடுநிலையாளர்கள், அவங்களே சொல்லட்டும். முதல்ல மறவர்களிடம் 10 கேள்வின்னு மூவேந்தர் மீடியா கொண்டு வந்துச்சா இல்லை பிஎம்டி மீடியா கொண்டு வந்துச்சா? அண்ணன் டிடி வித்தினர் அண்ணன் போய் கேள்வி எழுங்க. ஏங்க என்னங்க வரலாறு இல்லாத இடத்துல போய் நீங்கள் வந்து மாலை ஓடுறீங்க? ஏங்க அவருக்கு சுதந்திர போராட்டத்திலே கலந்துக்கிறாருக்கு ஏங்க போய் மாலை ஓடுறீங்க? ஏங்க அவர் இராணுவத்தில் இல்லாதவருக்கு ஏங்க மாலை ஓடுறீங்கன்னு போய் டிடி வித்தினரன் கேட்டுட்டு, டிடி வித்தினரன் அண்ணன் மட்டும் கிடையாது, அண்ணன் ஓ பன்னீர்செல்வன் அண்ணன் இன்னும் உங்களோட அமைச்சர் நிறையா பேர் ஐயா இமானுவேல் சேனாரோட நினைவிடத்தில் வந்து மாலை அணிவிச்சுட்டு இந்திய சுதந்திர போராட்ட தியாகின்னு நிறைய பேர் பேசுகிறாங்கல்ல, அவங்களெல்லாம் நீங்கள் முதல்ல போய் கேள்வி கேட்டு அண்ணன் செந்தில் மலர் அவர்களை பற்றி நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு கருத்தை பதிவு செஞ்சுருப்போம். செந்தில் மலர் அண்ணன் பேசிட்டாரு, இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து கோப்பறீங்க. இதற்கு முன்னாடி இந்த நபர்கள்லாம் பேசினாங்க, அவங்கள கண்டிச்சிங்கன்னா அவ்வளோ தூரம் வந்து பேசுகிறதான சூழல் உருவாயிருக்காது. எங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் அண்ணன் திரு ஜான் பாண்டியன் அவர்களாக இருக்கட்டும், டாக்டர் திரு கிருஷ்ணசாமி அவர்களாகட்டும், அண்ணன் திரு பசுபதி பாண்டியன் அவர்களாக இருக்கட்டும், இவர்கள் இருந்து இருக்கக்கூடிய இயக்கங்கள் வரை என்னைக்காவது ஐயா பசங்க முத்துராமதேவர் அவர்கள் வந்து சிறுமைப்படுத்தியோ இல்லை அவர்கள் மீது வந்து கேள்வியை தொடுத்தோ இதுவரைக்கும் யாராவது உண்டா அப்படின்ற கேள்வி கூட நாங்கள் வந்து கேட்டிருந்தோம். இங்கே தானே அங்கே அங்கே இருக்கக்கூடிய மறவருக்கும் மல்லருக்கும் பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு, அரங்காவலருக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு. அதில் தேவையில்லாமல் நீங்கள் போனீங்க, அதுக்கப்புறம் நாங்கள் வர மாதிரி ஆகிப்போச்சு. அதை கையில் எடுத்தோம், அது என்ன நடந்துச்சுன்றது மக்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ இந்த கட்டப்போத்தியில் நாங்களானே முதல்ல போய் இந்த பாருங்கள் கல்யாண நிகழ்வு வந்து இந்த சமூகத்தை சார்ந்த மக்கள் வந்து எங்கள் மக்கள் மீது வெடியை போட்டார், சாதி சொல்லி திட்டி போட்டாங்க அப்படின்னு ஊதி நாங்களானே பெருசாக்கணும். அந்த விஷயம் வந்து நாங்களே கடந்து விடுறோம். சரி விடுங்க, ஏதோ கல்யாண நிகழ்வு நடந்துருச்சு பெருசு எடுத்தாங்கன்னு விடுங்க அப்படின்னு எங்கள் மக்கள்கிட்ட சொல்லிட்டு கடந்து போகிறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வீடியோ போட்டு காவல்துறை கைது செய்யவில்லை, அந்த பட்டியலின மக்களை கைது செய்யவில்லை என்றால் நாங்கள் போராட்டம் வெடிக்கும்னு கொந்தளிச்சு வீடியோ போட்டு நீங்கள் தானே. நாங்கள் கொந்தளிக்கல, ஒன்றும் பண்ணலை, நாங்கள் நேராக வீடியோ ஆதாரத்தை போட்டோம். இந்த பாருங்கள் யார் வேட்டை கொண்டாந்து யாருமே அதை போட்டிருக்கான்னு நீங்கள் காவல்துறை பாருங்கள், இந்த மக்கள் பாருங்கள் யார் வந்து அராஜகம் செஞ்சுருக்கான்னு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு மக்கள்கிட்ட போட்டோம். உங்களால் அந்த கட்டப்போத்தியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள், அந்த மரபு சமூகத்தை அந்த மக்கள் மீது 15 பேர் வழக்காகி போச்சு. என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் மலர். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, இப்போ தான் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்னோட வீடியோ பார்த்தேன். அண்ணன் ரொம்ப ஆத்திரப்பட்டு கோவப்பட்டு ரொம்ப பேசியிருந்தார். அதே போல் என்னோடய பேரெலாம் சொல்லாமல் யூடியூப் வச்சு பிளப்புவாதிகள் சம்பாதிக்கிறதுக்காண்டி அந்த மக்களை தூண்டி விடுறாங்க, நீங்கள் அப்பாவி மக்கள் வந்து ஏமாந்துடாதீங்க, அந்த சமூகமே நல்லா இருக்குது, இந்த 4 பேர் தான் அப்படின்னு அண்ணன் ரொம்ப கொந்தளிச்சிருந்தார். ஸோ இதற்கு முன்னாடி மதியம் ஒரு காணொலி போட்டேன், அதை ஆக்கணும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அந்த காணொலி பார்த்துக்கங்கண்ணே. இனிமேல் வந்து நீங்கள் இந்த சமூகத்தை பற்றி பேசினாலும் சரி, இல்லை இமானுவேல் சேனாரையா பற்றி பேசினாலும் சரி, ஏன்னா இந்த சமூகத்துக்கே ரோசம் இல்லாங்கும் போது தனிப்பட்ட நபர் எனக்கு மட்டும் ஏன் ரோசம் வருது? இனிமேல் அவங்க என்றைக்கு ரோசப்பட்டு வெளில வந்து எல்லோரும் ஒட்டுமொத்த குரலாக இருக்குதோ அன்றைக்கி நான் வந்து குரல் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அந்த காணொலி வந்து முடிச்சிருந்தேன். ஏன்னா மனசுக்குள்ளே ஒரு வழிகள், ஏன்னா தொடர்ந்து ஐயா இமானுவேல் சேனா பற்றி பொதுத்தலங்களை வந்து இவ்வளோ தூரம் கொச்சப்படுத்தி பேசிகிட்டே இருக்காங்களே, அவங்கள யாருமே கண்டிக்கலை, இத்தனை இயக்கங்கள் இருந்து கண்டிக்கலையே, அவங்க குடும்பத்தார் கண்டிக்கலையே, இத்தனை சங்கங்கள் கண்டிக்கலைன்ற அந்த
உணர்வில் நேற்று நைட்டு போட்ட வீடியோவை மதியம் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். அதாவது யூடியூப்பை வச்சு நான் பிழப்பு நடத்துகிறேன் அப்படின்னு வந்து அண்ணன் சொல்லியிருக்கீங்க. அதாவது பேரை சொல்லாமல் சொல்லியிருக்காரு. நான் அண்ணனோட பேரே நான் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் என்ன தான் சொல்கிறீங்கன்றது தெரியும். அப்புறம் அண்ணன் சொல்லியிருந்தீங்க ஒரு வீடியோ அப்டேட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ வந்து டெலிட் பண்ணிட்டாப்புல, 10,000 வியூஸ் வந்தோடனே வந்து டெலிட் பண்ணாப்புல, அப்போ மக்கள் புரிஞ்சுக்கங்க அப்படின்னு நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். அந்த விஷயம் அன்றைக்கி நடந்த விஷயத்த மறுநாள் பகலில் எங்களுக்கு தகவல் வருதுன்னு அன்றைக்கி அப்டேட் பண்ண முடியலை. அதற்கப்புறம் அன்றைக்கி நைட்டு அப்டேட் பண்ணுறேன். மறுநாள் என்ன பண்ணுறாருன்னா அண்ணன் ராஜ ஜெயக்குமார் அண்ணன், தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் மகாசபையோட தலைவர் இருக்கிறார் இல்லையா, அண்ணன் ராஜ ஜெயக்குமார் அண்ணன், தம்பி சம்மந்தப்பட்ட நபர்கள் வந்து கைது பண்ணிட்டாங்க. அதனால் இதை ஊதி நம்ம பெருசுடுத்த வேணாமியா, அந்த வீடியோ ப்ரைவேட்டில் போய்ட்டுரு. இப்போ கைது பண்ணலைன்னா நம்ம இதை வந்து கையில் எடுக்கிறது ஓகே, அதனால் வந்து இதை பெருசுடுத்த வேணாம், அந்த வீடியோ ப்ரைவேட்டில் போட்டுறியான்னு அண்ணன் சொன்னோம். அடுத்த செகண்டு நம்ம வந்து சரிங்கண்ணே அப்படின்னு அண்ணன் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து ஒரு 11 மணி போல் அந்த வீடியோ ப்ரைவேட்டில் போட்டோமே தவிர்த்து வந்து நாங்கள் இதை வச்சு பிழப்பு நடத்தணுங்கிறக்காண்டி ஒன்றுமே கிடையாது. சரி, நாங்கள் இந்த யூடியூப்பை வச்சு பிழப்பு நடத்துகிறோம் அப்படின்னா அவரோட ஊடகமும் எதை வச்சு பிழப்பு நடத்துறீங்க அப்படின்றத அண்ணன் வந்து விளக்கணும். சரிங்களா? அதாவது எங்கள் மேலே வந்து நீங்கள் குற்றம் சாட்டாதீங்க. என்றைக்குமே அண்ணன் முதல்ல கேள்வி எழுப்பினது கிடையாது. அந்த சமூகத்தின் மீது நான் முதல்ல கேள்வி எழுப்பினது கிடையாது. அந்த தலைவர்களை பற்றி நான் வந்து கொச்சைப்படுத்தி பேசினது கிடையாது. சரிங்களா? இதெல்லாம் யார் பேசுகிறா அப்படின்றத உண்மையிலேயே அந்த சமூக உணர்வு கொண்ட மரபு சமூகத்தை சார்ந்த என் அன்பு சகோதரர்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? சாதிய மட்டும்தான் எனக்கு முக்கியம், பிறரோட நட்பு தேவலைன்னு நினைக்கிறவங்க இதை உணர மாட்டாங்க. ஆனால் நடுநிலையாக இருப்பாங்க இல்லையா அந்த மரபு சமூகத்தை சார்ந்த சகோதரர்கள், அவங்களுக்கு தெரியும் இந்த பிரச்சனையை யார் உருவாக்குறா அப்படின்றது. சரி, ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லிவிட்டு எனக்கு என்ன தனிப்பட்ட விஷயமா ஏன்னே, உங்களுக்கு எனக்கு என்ன தனிப்பட்ட விஷயமானே, எதுவும் சொத்து தரால் இருக்குதா நம்ம ரெண்டு பேத்துக்கும், இல்லை குடுக்கல் வாங்கல் இருக்குதா, இல்லை வந்து நில பிரச்சனையா, எதுவுமே கிடையாது. இன்ன வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயத்துக்காண்டி பேசுகிறீங்கன்னா அது தவறு அப்படின்னா நாங்கள் பேசுவோம். அதாவது எங்கள் ஐயா இமானுவேல் சாரை பற்றி பேசினாலும் சரி, இல்லை எங்கள் சமூகத்தை பற்றி பேசினாலும் அண்ணனுக்கு கருத்தியல் ரீதியாக நாங்கள் வந்து பதில் சொல்லியிருக்கோமே தவிர்த்து வந்து ஒரு இடத்துலையும் உங்களை வந்து மரியாதை குறைவாக தம்பி நான் பேசினது இல்லை, எனக்கு தெரிஞ்சு நான் பேசினது கிடையாது. அப்படி ஏதாவது ஒரு சில இடங்களில் பேசியிருந்தேன்னா அதுக்கு வந்து நான் வந்து அண்ணன்கிட்ட வந்து வருத்தம் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அண்ணன் கொந்தளிச்சதை பார்த்தா ரொம்ப ஆக்ரோஷப்பட்டு கொந்தளிச்சிருந்தார். எங்களுக்கு அந்த கொந்தளிப்பெல்லாம் இல்லைண்ணே. ஏன்னா நடக்கிற நிகழ்வெல்லாம் பார்க்கும்போதே ஏற்கனவே வந்து கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கிறோம். ஏன்னா ஒரு பக்கம் எங்கள் மக்கள் வந்து இந்த சின்னோடப்பு மக்கள் ரொம்ப போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்போதான் அந்த நீதியை பெற்றுக் கொடுக்கணும்னு தொடர்ந்து அந்த களத்தில் நின்று அந்த மக்களுக்காண்டி வந்து குரல் கொடுத்துட்ருக்குறோம். அதே போல் வேறு இங்கே அடிப்படை வசதி வந்து இந்த மாதிரி இருக்குது. நிறைய இடங்களில் ஒவ்வொரு பிரச்சனையாக சொல்லிகிட்டு இருக்கேன், நமக்கு போகிற சூழல் இல்லை. ஸோ இந்த வேலையை நான் செஞ்சுட்ருக்கோம். அதாவது யூடியூப் வச்சு நாங்கள் பிழப்பு நடத்துகிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, யூடியூப்பை வச்சு நான் பிழப்பு நடத்துகிறேன்னா சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஊதி பெருசாக்கி உங்கள் சேனல் பிழப்பு நடத்துதா அப்படின்றது இந்த மக்களுக்கு தெரியும்னே. அதனால் வந்து தம்பிக்கிட்ட நீங்கள் வந்து பொதுத்தளத்தில் பேசணுன்னு வந்து நடுநிலையாக வந்து இங்கே வரப்போகிறது கிடையாது. நீங்கள் போட்டோன்னு ஒரு வீடியோ அதிகமாக வியூவர்ஸ் போகுதுன்னா அது உங்கள் சமூகம் மட்டும் பார்க்குறதுன்னு நினச்சிடாதீங்க. சரிங்களா? எல்லா சமூகமும் பார்க்குறாங்க. ஏன்னா யார் வந்து சின்ன சின்ன விஷயத்த ஒரு ரேடியோ போட்டதை கூட வந்து ஊற்றி பெருசாக்குறது, ஒரு வண்டியில் போனதை வந்து அவங்களுக்கும் நடந்த சின்ன தாராள ஊதி பெருசாக்குறது, சாதி சொல்லி திட்டிவிட்டாங்க அப்படின்னு. ஆனால் இதே உங்கள் சமூகத்தில் தான் அண்ணன் சுரேஷ் தேவராக இருக்கட்டும், அண்ணன் மூர்த்தி தேவராக இருக்கட்டும், அண்ணன் ஜோதிமுத்து தேவராக இருக்கட்டும், இல்லை அண்ணன் கதிரவன் அண்ணனாக இருக்கட்டும், இல்லை அண்ணன் மகாராஜன் அண்ணனாக இருக்கட்டும், இவங்க தான் அந்த சமூகத்தில் இருக்காங்க. ஒருபோதுமே நாங்கள் அந்த அண்ணனுக்கு எதிராகவோ இல்லை அந்த அண்ணன் இப்படி தவறு செய்கிறாங்க நாங்கள் வந்து வீடியோ போட்டது இல்லையானே. ஏன் போடலை? நாங்கள் அந்த அண்ணங்களுக்கு தெளிவாக தெரியுது சின்ன சின்ன விஷயத்தை ஊதி பெருசாகக்கூடாது, இந்த ரெண்டு சமூகங்களோட அந்த ஒற்றுமை உடஞ்சிடக்கூடாது, பொதுத்தலங்களில் கொண்டு போகக்கூடாது, முடிஞ்சளவு பேசி சமரசம் செஞ்சிடணும் அப்படின்றதுல அந்த அண்ணங்கெல்லாம் தெளிவாக இருக்கேன். இவங்களும் அதே மரபு சமூகத்தை அந்த அண்ணனுங்க தானே. அவங்களுக்கெல்லாம் நாங்கள் வீடியோ போடலையே, நாங்கள் பிழப்பு நடத்துகிறோமா? அப்போ நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க? நாளைக்கே தம்பி இந்த சேனலை வேணாமியா இனிமேல் மூவேந்தர் மீடியாவை நடத்தானா பாண்டி டிவி நடத்தானாம்னு தம்பி வந்து போயிட்டேன்னு வைங்களேன், நான் வந்து கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்த்துட்ருக்கேன் தம்பி. நான் இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா என்கிட்ட வேலை செய்கிற ஆளை அவங்கள்ட்ட இந்த இடத்துல போய் இதை வந்து இங்கே ரூப் அடைச்சிருங்க, இங்கே லிண்டல் அடைச்சிருங்க, இங்கே படி அடைச்சிருங்கன்னா அவங்கள்ட்ட வேலையை கொடுத்துட்டு தான் நான் இங்கே வந்து வேலை செஞ்சுட்ருக்கேன். இல்லைன்னா ஏன் குடும்பம் ஓடாதுனே. உங்களை மாதிரிலாம் சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவராக இருந்து இன்றைக்கி வந்து 3 கோடி ரூபாயில் வீடு கட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட 4 காரணம் வச்சுட்டு தம்பி இல்லைனே. நான் ரொம்ப ஏழ்மையானது. உங்கள்கிட்ட போட்டி விட்டு ஜெயிக்கிற அளவுக்குலாம் தம்பிகிட்ட பொருளாதாரமும் கிடையாது, அந்த அளவுக்கு பின்னாடி இருக்க படபலமும் கிடையாதுண்ணே. சிம்பிளாக நான் ஒன்று ஓப்பனாக நான் சொல்லிடுறேனே. சரியா? அதே மாதிரி இளைஞர்கள் வந்து உணர்வுகளை தூண்டி நாங்கள் விட்றோமானே, அதை நான் எப்படி சொல்கிறேனே எனக்கு தெரிலனே, வருத்தமாக இருக்கனே. என்ன உங்கள் சமூகத்தில் இத்தனை பேர் இருக்காங்க, யாருமே இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துகிட்டு கொண்டு வரல. ஒரு மைக் செட்டு போட்ட விஷயத்தை கொண்டு வர்றது, வண்டியில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டிட்டான்னு விஷயத்தை கொண்டு வர்றது, வெளிநாட்டில் உதவி செஞ்சுட்டாங்க அப்படின்னு கொண்டு வர்றது. ஏன்னா நாங்கள் சின்ன சின்ன விஷயத்தில் உதவி பெருசாக்கலானே, நாங்கள் இதில் வந்து பிளப்பு நடத்தலானே. சரிங்களா? அதனால் வந்து
இந்த ஒரு வார்த்தையை சொல்லி சுருக்கிறாதீங்க. நான் யூடியூப்பை வச்சு பிழைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ட்ரிபிள் மடங்காக பிழைச்சிட்ருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். தம்பியை நீங்கள் ஒரு குற்றம் சொல்கிறீங்கன்னா அதற்கு முழு பங்கு உங்களைத்தான் சாரும். இப்போ கூடவே உங்கள் சமூகத்துலேயும் சரி உங்களுக்கும் சரி எவ்வளோ வன்மம் இருந்தால் இமானுவேல் அப்படின்றதோட்ட நீங்கள் நிப்பாட்டிருப்பீங்க. அவர் இமானுவேலா இல்லை இமானுவேல் ஷேர்னாரா அப்படின்றத அடுத்து வரக்கூடிய காணொலிகளில் வந்து நாங்கள் வந்து விளக்குறதா வந்து இருக்கிறோம். ஏன்னா நாங்கள் அப்படி வந்து சுருக்கிற மாட்டோம். யாரோ ஒரு தனிநபர் பேசுகிறாருங்கிறக்காண்டி ஒரு ஒட்டுமொத்த சமூகமும் கடவுளாக போற்றப்படக்கூடிய ஒரு தலைவர் வந்து சுருக்கி வந்து அவங்களோட பேரை சொல்ல நாங்கள் விரும்புகிறதில்ல. அதனால தான் என்றைக்குமே நம்ம சொல்லும் போது என் சமூகம் கூட என்னை திட்டுது, நீ எதற்கு நம்ம ஐயா இமானுவேல் சேனார் வந்து மரியாதை கொடுத்து பேசுகிறாங்களா, நீ எதுக்கு வந்து ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அப்படி நீ சொல்கிற அப்படின்னு என் சமூகம் என்னை திட்டினாலும் எனக்குன்னு ஒரு பண்பு இருக்குது. பொதுத்தலங்களை அவங்க தான் அப்படி வந்து புரிதல் இல்லாமல் பேசுகிறாங்கன்னா நாமளும் அப்படி பேசக்கூடாது. ஏன்னா அவரை நேசிக்கக்கூடிய அந்த சமூக மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம கொடுக்கணும். இதுதான் நம்ம ஐயா இமானுவேல் சேனார் கொள்கையை நம்ம பின்பற்றக்கூடிய இளைஞர்கள் வந்து முன்னெடுக்கணும் அப்படின்றத எங்கள் இளைஞர் சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் பேசுகிறோம், இவ்வளோ மரியாதை கொடுத்து பேசுகிறோம் அப்படின்னா எங்கள் ஐயா இமானுவேல் சேனார் அரசியல் வழிகாட்டியோட அந்த கொள்கையை பின்பற்றி நாங்கள் வந்து மரியாதை கொடுத்து நாங்கள் பேசிகிட்ருக்கோம். சரிங்களா? அப்படித்தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். அப்புறம் வந்து இராணுவத்தில் இருந்தாரா இல்லையா அப்படின்னு கேட்டிங்களா, அதோட பேஜ் நம்பர் அடுத்தடுத்து வரும். சரிங்களா? நான் உங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருந்தது. ஏன்னா இதெல்லாம் பதில் சொல்லணும், நீ ஏப்பா தேவையில்லாமல் பதில் கொடுத்துட்ருக்கேன்னு என்னைய ஒரு சில பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த செப்டம்பர் 11 அன்னைக்கு செல்லூர் மக்கள் அவர் எந்த இராணுவத்தில் இருந்த அந்த பேஜ் நம்பரை வந்து போட்டிருந்தாங்க. அது நிறைய பேர் பார்க்கலாம். நான் ஷார்ட்ஸிலோடவே அது போட்டிருந்தேன், அதை நீங்கள் போய் பாருங்கள். அவரோட ஒரிஜினல் ஃபோட்டோ இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. உங்களுக்கு எத்தனை முறை தான் நாங்களும் காட்டுறது, எத்தனை முறை தான் விளக்குறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஒவ்வொருத்தனா புதுசாக தான் வந்து அந்த கேள்விகள் எழுப்பிட்டுருக்காங்க. அதனால் கண்டவங்க கேள்விகள்லாம் நம்ம பதில் சொன்ன வேணாம்னு தான் நம்ம சில விஷயங்களை வந்து கடந்துட்டு போகிறோம். அதனால தான் நிறையா பேர்த்திட்ட ஐயா வாட்ஸ்அப் வாங்கியா ஒரு சில தகவல் வந்து உனக்கு நான் கொடுக்குறேன், அதே போல் நானும் ஒரு சில கேள்விகள் கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லி. ஆனால் யார் அங்கே வர்றது கமாண்டில் மட்டுமே கதறிக்கிட்டு இருக்காங்க ஒரு சில பேர் வந்து. ஸோ அது அவங்களோட மனநிலை. ஏன்னா நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து பேசிடக்கூடாதுன்றதில் நம்ம வந்து தெளிவாக இருக்கிறோம். அதனால் வந்து எங்களுக்கு வந்து வன்மங்கள் கிடையாது. சரிங்களா? எங்களுக்கு ஒரு தலைவரை பிடிக்கலானாட்டி கூட சரி, ஆனால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கணும் அப்படின்றதில் பொதுத்தளத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கோம். சிலர் மாதிரி வன்மத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து பேசலாம். கேட்டால் எங்களை வந்து சொல்கிறாங்க, அதாவது இவங்க வந்து ஒற்றுமை பேசுகிறன்ற பேர் பிரிவினை பேசுகிறாங்க அப்படின்னு. நாங்கள் ஒற்றுமைப்படுத்துகிறோமா பிரிவினை பேசுகிறோமான்றது அது மக்களுக்கு தெரியும். சரிங்களா? இன்ன வரைக்கும் செந்தில் மலர் அவர்களை பற்றி நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு கருத்தை பதிவு செஞ்சுருப்போம். செந்தில் மலர் அண்ணன் பேசிட்டாரு, இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து கோப்பறீங்க, இதற்கு முன்னாடி இந்த நபர்கள்லாம் பேசினாங்க, அவங்கள கண்டிச்சிருந்தீங்கன்னா அவ்வளோ தூரம் வந்து பேசுகிறதான சூழல் உருவாயிருக்காது. எங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் அண்ணன் திரு ஜான் பாண்டியன் அவர்களாக இருக்கட்டும், டாக்டர் திரு கிருஷ்ணசாமி அவர்களாகட்டும், அண்ணன் திரு பசுபதி பாண்டியன் அவர்களாக இருக்கட்டும், இவர்களிருந்து இருக்கக்கூடிய இயக்கங்கள் வரை என்னைக்காவது ஐயா பசுமன் முத்துராமலிங்க அவர்கள் வந்து சிறுமைப்படுத்தியோ இல்லை அவர்கள் மீது வந்து கேள்வியை தொடுத்தோ இதுவரைக்கும் யாராவது உண்டா அப்படின்ற கேள்வி முதல் கூட நாங்கள் வந்து கேட்டிருந்தோம். சரிங்களா? ஆனால் உங்கள் சமூகத்தில் எத்தனை பேரை நாங்கள் வந்து சொல்கிறது, முதல் ஆரம்ப கட்டத்தில் அண்ணன் திருமாரிஜி அவர்கள் வந்து புரிதலாம் பேசினாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி அண்ணன் திருமாரிஜி அவர்கள் வந்து புரிந்து கொண்டு அந்த மாதிரி பேசக்கூடாதுன்றதை அவங்க ஒரு பக்குவத்துக்கு வந்துட்டாங்க. அதற்கப்புறம் சங்கிலின்ற ஒரு நபர் கொச்சைப்படுத்தி பேசினார் பொது மேடையில். ஏன்னா அதற்கப்புறம் இவர் புதுமலை பிரபாகரன் ஒரு அண்ணன் பேசினார். அதற்கப்புறம் எடுத்துக்கிட்டோன்னா முருகன்ஜிங்கிற ஒரு இப்போ ரீசெண்டாக ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ ரீசெண்டாக இந்த சௌத்ரி தொடர்ந்து நவமணி அப்பா அவர் நம்ம அண்ணன் இசைக்கிராஜா அண்ணன் வெட்டுப்பட்டு செத்தவண்ணு யாரை சொல்கிறீங்கன்னு பெரிய பேரை சொல்லி சொல்லலாம்ல. ஏன் அதில் வந்து வருத்தம் இல்லைன்னா அந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் இருக்கலாம்ல. ஒன்று துணிஞ்சு அந்த விஷயத்தை சொல்லணும், இல்லைன்னா சொல்லாமல் விட்டுறணும். அப்போ எங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எதை எப்படி கடைபிடிக்கிறான்னு பாருங்கள். இன்று தான் கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. என்ன கரியால மலரன்னு சேத்தூர் கூட்டத்தில் என்ன சொன்னார், உங்களுக்கு ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்து சித்தர் என்றால் எங்களுக்கு ஐயா இமானுவேல் சேனார் புத்தர் அப்படின்னாரு. உடனே அவரும் தவறாக பேசுகிறார். இன்றைக்கி அண்ணன் கரியால மலர் வந்து தேவர்னு போட்டுட்டாருன்னு நிறைய பேருக்கு வந்துருக்கிறீங்க. இதே வந்து சங்கரங்கோவிலில் பொன்னேர் பொட்டு விழா இருக்கும்போது தடுத்தது யார்? பொன்னேர் பொட்டு விழா நடக்கிறது அது உறுதியாயிருச்சு. அது வந்து எங்களில் இந்த பட்டம் இருக்குது, அதனால் இவங்க நடத்தக்கூடாது தடுத்து, அதனால தான் இந்த சிக்கல் வந்துச்சு. இல்லைனால் ஒருபோதும் இந்த பேருக்கு அவங்க வந்து இந்த மாதிரி பேர் போட போகிறதும் கிடையாது. கேட்டதுக்கு அவர் அண்ணன் வந்து விளக்கத்தை இந்த கொடுக்குறாங்க. நம்மளாப்பா போய் இந்த பிரச்சனை எடுத்தோம், அவங்க தானே வந்து பிரச்சனை எடுத்தாங்க. அப்போ இதுக்குள்ளே அவங்க சுருக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க சாதிக்கு பின்னாடி அந்த தேவன்ற பட்டத்தை போட்டுக்கிட்டோம் நம்ம வந்து உடன்பாடு இல்லைன்னு அப்படின்றத அதான் அவரோட கருத்தை வந்து பதிவு செய்கிறார். அப்போ இது முரண்பாடை முதலில் விதைப்பது யார் என்பதை பொதுமக்கள் அனைவரும் உணரணும். சரிங்களா? நடக்கூடிய நிகழ்வுலாம் பார்க்கும்போது ரொம்ப கசப்பான நிகழ்வுகளாக இருக்குது. ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம இப்படி தான் பொதுத்தலங்களை வந்து சண்டை போட்டுக்கிட்டோமா? அப்போ இந்த மக்கள் புரிஞ்சுக்கிறது இல்லையா?
இத்தனை வருடங்களாக இல்லை. இன்றைக்கி தேவர் மீடியா நடத்தக்கூடிய சகோதரர்லாம் என்கிட்ட வந்து அவ்வளோ உரிமையாக பேசினார். போஸ் மீடியா நடத்தக்கூடிய சகோதரர் இன்னும் அண்ணன் தினகரன்லேருந்து நிறைய பேர் அவ்வளோ சகஜமாக பேசுனாங்க. இப்போ ஃபோன் அடித்தா கூட எடுக்க மாட்டேங்கிறேன். என்ன அவங்களுக்கு ஒரு வருத்தம் தரல. ஏன்னா இருந்தாலும் அந்த அவங்களுக்குன்னு ஒரு வருத்தங்கள் இருக்கும்ல. அப்போ இவ்வளோ ஒரு நட்புணர்வாக இருந்த எங்கள் மத்தியில் வன்மத்தை திணிச்சது யார் அப்படின்றத இந்த சமூகம் உணரணும். நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் இனி வரக்கூடிய அடுத்த இளைய தலைமுறைகள் வந்து இந்த சாதிய வேறுபாடுகளின்றி சமத்துவமாக உண்மையிலேயே ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அனைத்து சமூகங்களுக்கும் பாடுபட்டார், ஒன்றுபடுவதற்கான முயற்சி செய்தார் என்றால் அந்த சிந்தனையில் தான் அவர்களை பின்பற்றவர்கள் செல்ல வேண்டுமே தவிர்த்து அதை விட்டு ஒரு சமூகத்தை வன்மத்தோடு, ஒரு சமூக தலைவரை வன்மத்தோடு பார்க்கக்கூடிய செயல்களை இளைஞர் மத்தியில் வந்து விதைப்பவர்கள் பின்னாடி இந்த சமூக இளைஞர்கள் வந்து போய் உங்களோட வாழ்க்கையை சீரழிச்சிடாதீங்க. உங்களால் அவர்கள்தான் வளர்வாளர்களை தவிர்த்து நீங்கள் ஒருபோதும் வளர முடியாது. நீங்கள் பல வழக்குகளை சந்தித்து நீங்கள் சிறை சென்று உங்களோட குடும்பம் தான் வந்து வீணாக போதை தவிர்த்து அவங்க சொகுசான வாழ்க்கை வாழ்கிறாங்க. ஏன்னா சாதாரண ஓட்டு வீட்டில் இருந்தவங்க பல கோடி ரூபாயில் வீட்டை கட்டி அவங்க ஏசி ரூமில் தூங்குவாங்க, ஏசி காரில் போவாங்க, காருக்கு மேலே கார் முன்னாடி போவாங்க, அவங்க எம்எல்ஏ ஆவாங்க, எம்பி ஆவாங்க, அவங்க தான் வசதியாக இருப்பாங்க தவிர்த்து வந்து அவர்கள் பின்னாடி நீங்கள் போய் அவருக்காண்டி நீங்கள் சப்போர்ட் பண்ணி கடைசியில் நீங்கள் சிறைக்கும் ஏழ்மைக்குமே நீங்கள் போயிடல தவிர்த்து வந்து மேலே வர முடியலை. இதை பார்க்கக்கூடிய மறவர் சமூக சகோதரர்கிட்ட நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன். ஏன்னா அவங்களே நடுநிலையாளர்கள், அவங்களே சொல்லட்டும். முதல்ல மறவர்களிடம் 10 கேள்வின்னு மூவேந்தர் மீடியா கொண்டு வந்துச்சா இல்லை பிஎம்டி மீடியா கொண்டு வந்துச்சா? சரி, இந்த பாண்டியர் பிரச்சனையை அண்ணன் இசைக்கராஜா தான் கொண்டு வந்தார். முதல்ல என்ன சொன்னார்? கண்டவெல்லாம் பாண்டியர்னு சொல்லிக்கிறான், எங்களை பாண்டியர்னு அறிவிக்கணும்னு முதல்ல சொன்னார். இப்போ இடையில ஒரு சேனலில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் வந்து யாரையும் பாண்டியர்னு போட்டுக்கணும்னு சொல்ல வரல, ஆனால் நாங்கள் மட்டும் தான் பாண்டியர்னு அறிவிக்கணும்னு சொன்னோம்னா அப்படியே உல்ட்டா அடிக்கிறாரு. என்ன ஏன் இந்த பில்டப்பு? சரி, இதை விட்டு தள்ளிடுவோம். என் சமூக இளைஞர் மீது தவறு இருந்துச்சு, ஆனால் அதில் ஒருபோதுமே மூவேந்தர் மீடியாவோ தினேஷ் மல்லரோ அதில் தலையிட மாட்டேன். இடையில ஒரு இடத்துல ஏதோ ஒரு பத்திரிகையாளர் வந்து இந்த மாதிரி ஒரு கடையில் பாட்டு போட்டான்னு சொன்னீங்க, அது நடந்தது உண்மை, அதனால நான் அதை பற்றி கண்டுக்கல. அதே போல் ஒரு டைம் இந்த வாகனத்தில் போகும்போது வாகனத்தை மறிச்சு வச்சு நீ எந்த ஒரு காரண்டா நீ அப்படின்னு அந்த தம்பி ஆடியோ ஒன்று போட்டு இது ஒன்றுங்க, அது தப்பு, நாங்கள் கண்டுக்கல. இந்த மாதிரி நாங்கள் கடந்து போயிட்டோம். ஏன்னா தப்பு செஞ்சாலுக்கு நாங்கள் துணை போய் நிற்கலை. நான் இப்படி தான் நான் கடந்து போயிட்டு போகிறோம். இருக்கங்குடி பிரச்சனை எதனால் நடந்துச்சு? அது ரொம்ப நாளாக வந்து அந்த மக்கள் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது. அதில் முழுமையாக குற்றஞ்சாட்டுறது யார்? இருக்கக்கூடிய மக்கள் வந்து குற்றஞ்சாட்டுறது யார்? மெத்ததுப்பட்டி மக்கள் மீதாக குற்றஞ்சாட்டினாங்க கிடையாது, அந்த அறங்காவலரை குற்றஞ்சாட்டுறாங்க. அதற்கு ஆதரவு பின் இங்கே தானே அங்கே இருக்கக்கூடிய மறவருக்கும் மல்லருக்கும் பிரச்சனை நடந்துகிட்டு இருந்துச்சு, அறங்காவலருக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் பிரச்சனை நடந்துகிட்டு இருந்துச்சு. அதில் தேவையில்லாமல் நீங்கள் போனீங்க, அதுக்கப்புறம் நாங்கள் வர மாதிரி ஆகிப்போச்சு. அதை கையில் எடுத்தோம். அது என்ன நடந்துச்சுன்றது மக்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ இந்த கட்டப்போத்தியில் நாங்களானே முதல்ல போய் இந்த பாருங்கள் கல்யாண நிகழ்வுல வந்து இந்த சமூகத்தை சார்ந்த மக்கள் வந்து எங்கள் மக்கள் மீது வெடியை போட்டார், சாதி சொல்லி திட்டி போட்டாங்க அப்படின்னு ஊதி நாங்களானே பெருசாக்கணும். அந்த விஷயம் வந்து நாங்களே கடந்து விடுறோம். சரி விடுங்க, ஏதோ கல்யாண நிகழ்வு நடந்துருச்சு, பெருசு எடுத்தாங்கன்னு விடுங்க அப்படின்னு எங்கள் மக்கள்கிட்ட சொல்லிட்டு கடந்து போகிறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வீடியோ போட்டு காவல்துறை கைது செய்யவில்லை, அந்த பட்டியலின மக்களை கைது செய்யவில்லை என்றால் நாங்கள் போராட்டம் வெடிக்கும்னு கொந்தளிச்சு வீடியோ போட்டு நீங்கள் தானே. நாங்கள் கொந்தளிக்கலை, ஒன்றும் பண்ணலை. நாங்கள் நேராக வீடியோ ஆதாரத்தை போட்டோம். இந்த பாருங்கள் யார் வேட்டை கொண்டாந்து யாருமே அதை போட்டிருக்கான்னு நீங்கள் காவல்துறை பாருங்கள், இந்த மக்கள் பாருங்கள், யார் வந்து அராஜகம் செஞ்சுருக்கான்னு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு மக்கள்கிட்ட போட்டோம். உங்களால் அந்த கட்டப்போத்தியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள், அந்த மரபு சமூகத்தை அந்த மக்கள் மீது 15 பேர் வழக்காகி போச்சு. ஈச்சம்பட்டல் புதூர் அதில் வந்து மூக்க நுழைச்சிங்க. ஏன்னா அது ஒரு ஆளோட பட்டா நிலம் தெரியாமல் அதில் மூக்க நுழைச்சி அதுலேயும் பின் வாங்கிட்டீங்க. என்ன இப்போ கடைசி நம்ம சொல்லணும்னா தம்பி ஆர்மு வந்தோட இந்த அழகிநல்லூருக்கு வந்தாப்பிள்ளையா அழகிநல்லூர் பிரச்சனை, அதாவது அந்த அழகிநல்லூர் பிரச்சனை எனக்கு தீபாவளிக்கே எனக்கு நியூஸ் வந்துருச்சு, ஆனால் இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டாங்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து சத்தம் போடுறேன். அந்த எங்கள் தேவேந்திர சமைச்ச அந்த இளைஞரை, இங்கே வாயா, தீபாவளினா ஏதோ நீ தண்ணியை போட்டிருப்பா, அந்த பயிலும் போட்டிருப்பா, இல்லையா ஏதோ சின்ன சின்ன தாராளம் நடந்திருக்கு, வேட்டு போட்டலாம், அந்த பெரியவங்க ஏதாவது கூட குறைய பேசியிருப்பாங்க, இதை பெருசு எடுத்தாதீங்க, அதை கடந்து வாங்கயா, ஒரு ஊருக்குள்ளே ஒரு முகத்தை பார்த்துக்கணும், ஏயா பிரச்சனை பண்ணுறீங்க, இதெல்லாமே மீடியாவில் விட்டு பெருசு எடுத்து ஊதி பெருசாக்கிட்டு இருக்கணும், கடந்து போயான்னு ஏன் மக்களை சத்தம் போட்டு நான் கடத்தி விட்டு போனேன். ஆனால் அந்த ஊரில் ஒரு தனிப்பட்ட அக்கா கூப்பிடுதுன்னு தம்பி ஆர்முகம் போய் மைக்கை கொடுத்து பேசி அதை ஊதி பெருசாக்குன யார்? நீங்கள். கடைசியில் அப்புறம் நான் என்னாச்சு,
ஒரிஜினல் வீடியோ அங்கேயே நம்மள்ட்ட இருந்துச்சு. அவங்க சாதியை சொல்லி திட்டின வீடியோலாம் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், பெருந்தன்மையாக அதை போடாமல் அதை மியூட்டில் போட்டுட்டு எங்கள்கிட்ட அவங்க பேசின ஆடியோ இருக்குங்க, இதை நான் பொதுத்தளத்தில் போட்டால் அவங்க மீது வழக்கு வந்து பதிவு செய்யப்படும் அப்படின்னு நான் நடுநிலையாக பொது உடைமையாக பேசின விஷயத்துக்கு எந்த ஊரை சார்ந்த அன்பு தம்பி மருது தொடர்பு உண்டானே உங்களோட வீடியோ சரியாக இருந்துச்சுனே, எங்களுக்குள்ளே அந்த நடந்த கசப்பான நிகழ்வு எங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துது. அதனால் வந்து நீங்களே வந்து 2 பக்கெட்டு வந்து சமரசம் பண்ணிவிட்டு இனிமேல் 2 பேரும் சண்டை ஓடாத அளவுக்கு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு போங்கண்ணே, இனிமேல் நாங்கள் அந்த ஊருக்குள்ளே நாங்கள் சண்டை ஓடாத அளவுக்கு நாங்கள் நடந்துக்கிறேன்னு அப்படின்னு தம்பி பேசின ஆடியோ முதற்கொண்டு கேட்டிங்களா என்னன்னு தெரில. இந்த வேலையை தானே தம்பி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நாங்கள் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஊதி பெருசாக்கலை. அன்பு சகோதரர்கள் சரிங்களா, எத்தனை பேர் என் மேலே கோவப்பட்டான்னு பரவாயில்ல. நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் உங்களை கேட்க நான் விரும்புகிறேன். முதல்ல மறவர்களிடம் 10 கேள்வின்னு நாங்களாக கொண்டு வந்தோம். பலரிடம் 10 கேள்வின்னு யார் கொண்டு வந்தா? இந்த சிக்கலை உருவாக்குனது யார்? நீங்கள் தான் உணரணும் சரிங்களா. தொடர்ந்து இமானுவேல் சேனரை பற்றி அவதூறு பேசியது யார்? அவதூறு பேசினதை அவங்களோட சேனலில் போட்டது யார்? அண்ணன் சொல்கிறாரு, அதாவது அந்த வீடியோவை போட்டுட்டு தான் அப்புறம் வந்து வீடியோவை டெலிட் பண்ணிட்டாப்புல அப்படின்றாப்புல. தம்பி ஆர்வம் இமானுவேல் சேனரையை பற்றி பேசின விஷயம் முதல்ல டைட்டில் வச்சு எழுதி போட்டாப்புல. மேலூரில் ஒரு அண்ணன் பேசியிருந்தார், அது கூட நான் தான் கண்டன வீடியோ போட்டிருந்தேன். என்ன அதெல்லாம் கரெக்டாக போய் கட் பண்ணி எடுத்துட்டாப்புல. அந்த வீடியோவே இல்லைன்னு நினைக்கிறேன். போய் தம்பி வீடியோவில் அந்த வீடியோவில் ஃபுல்லாக போய் எங்கடா ஐயா இமானுவேல் சேனரை பற்றி தவறாக பேசின வீடியோலாம் எங்கடா இருக்குன்னு போய் தேடுனா ஒன்றத்தை கூட காணோம். சென்சாரை கட் பண்ண தம்பி விவரமாக கட் பண்ணி வச்சுட்டாப்புல. அப்போ நீங்களே என்ன பண்ணியிருக்கீங்க, அந்த இடத்துல மட்டும் இந்த பிரச்சனை வரும்போது ஆஹா இதெல்லாம் எடுத்து வச்சு நமக்கு மேலே எதிராக திரும்ப கட் பண்ணியிருக்கீங்க. அப்போ என்னைய சொல்கிறீங்களே என்னென்னே நியாயது? சரி, பாண்டியர் பிரச்சனை பேசுனீங்கல்ல, கரியால் எத்தனை முறை வானே உட்காந்து பேசுவோம், எதுக்கு புதுத்தளத்தில் சண்டை ஓட்டுக்கிட்டு நம்ம 2 பேரும் முட்டி மோதிக்கிட்டு இருக்கணும், உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வந்தியலானே, எதையாக இருந்தாலும் ஆரம்பிச்சுட்டு அப்படியே ஒதுங்கிடுறேனே, அதை அப்படியே மறந்துடுங்களேனே. பிரச்சனை உருவாக்கிட்டு நாங்களே ஓடிடுறோம், நீங்கள் தானே ஆரம்பிச்சுடுங்க. இன்றைக்கி அண்ணன் செந்தில் மலர் வந்து இவ்வளோ தூரம் வந்து ஐயா பசங்க முத்துராமதேவர் வந்து பேசியிருக்காரு அப்படின்னா முழுக்க காரணம் உங்கள் 3 பேர் தானே. நாங்களும் அந்த மக்களெல்லாம் குறை சொல்ல மாட்டோம். அதான் நான் உதாரணத்தை சொன்னேனே. அண்ணன் சுரேஷ் தேவராக இருக்கட்டும், மகாராஜன் அண்ணா இருக்கட்டும், கதிரவன் அண்ணா இருக்கட்டும், இல்லை ஜோதிமுத்துராமன் அண்ணா இருக்கட்டும், இன்னும் எண்ணற்ற பேருக்கு அவங்களே நான் குறை சொல்லலையேனே. அப்போ இங்கே சிக்கலை உருவாக்குற யார்? இந்த 3 நபர்கள் தான், வேறு யாருமே நான் குறை சொல்லலையே. நீங்கள் 3 பேரும் வாய வச்சுட்டு இருந்தீங்கனாலே அவையனே பேசிவிட. அவங்க என்ன வேறு பொழப்பு இல்லையா? கரியாலே விவசாயத்தை பார்க்குறாப்புல, நாராயணே விவசாயத்தை பார்த்துப்பார். தான் சமூகத்தை பற்றி பேசும்போது எல்லோரும் கடந்து வராங்கன்னா அவங்களுக்குமா கடந்து போவாங்க? கேட்டால் நான் வந்து கேஸுக்கு மேலே கேஸ் இழுக்க வைப்பேன். அவங்களுக்கு கொலை மிரட்டல் யாருன்னு தெரியும், அவரோட பின்புலம் யார் இருக்கான்றது தெரியும், அவர் பின்புலமாக எப்படி இயக்குறான்றதே அந்த தம்பிகளுக்கு தெரியும். அதான் நான் இந்த தளத்தில் நான் பேச விரும்பலை சரிங்களா. நாங்களாம் அன்றாட ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து பார்க்கக்கூடிய தொழிலாளி. இன்றைக்கி நான் சொல்கிறேன்ல, இன்றைக்கி இந்த மீடியாவுங்கிறத தூக்கி போட்டு நான் அங்கிட்டு போனினாலும் நாளைக்கு அந்த வேலையை நான் பார்க்க முடியும். இதே கேள்வியை நான் திருப்பி கேட்டேன்னா தம்பி சரி, ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நான் வந்து சில விஷயங்கள் வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன். அதாவது இன்றைக்கி மறவர் சமூகத்தில் நிறையா பேர் வந்து இமானுவேல் சேனார் சுதந்திர போராட்ட தியாகியா, இமானுவேல் சேனார் இராணுவத்தில் இருந்தாரா அப்படின்னு நீங்கள் கேள்வி வைக்கிறீங்கள. முதல்ல நீங்கள் யாரை போய் தெரியுமா முதல்ல கேள்வி கேட்கணும்? அண்ணன் டிடிவி தினகரனை போய் கேள்வி எழுங்க. ஏங்க என்னங்க வரலாறு இல்லாத இடத்துல போய் நீங்கள் வந்து மாலை ஓடுறீங்க? ஏங்க அவருக்கு சுதந்திர போராட்டத்திலே கலந்துக்கிறாருக்கு ஏங்க போய் மாலை ஓடுறீங்க? ஏங்க அவர் இராணுவத்தில் இல்லாதவருக்கு ஏங்க மாலை போறீங்கன்னு போய் டிடிவி தினகரன் கேட்டுட்டு, டிடிவி தினகரன் அண்ணன் மட்டும் கிடையாது, அண்ணன் ஓ பன்னீர்செல்வன் அண்ணன்ட்ட இன்னும் உங்களோட அமைச்சர் நிறையா பேர் ஐயா இமானுவேல் சேனாரோட நினைவிடத்தில் வந்து மாலை அணிவிச்சுட்டு இந்திய சுதந்திர போராட்ட தியாகின்னு நிறைய பேர் பேசுகிறாங்கல்ல, அவங்களெல்லாம் நீங்கள் முதல்ல போய் கேள்வி கேட்டுட்டு அவங்களெல்லாம் இந்த வார்த்தை பயன்படுத்தாமல் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க எங்கள் சமூகத்துக்கிட்ட சரிங்களா. நான் பல முறை சொல்லியிருக்கேன், இருக்கக்கூடிய தமிழ் குடிகளாக இருக்கட்டும், பிறமொழிக்காரர்களாக இருக்கட்டும், யாருமே தியாகி இமானுவேல் சேனாரை பற்றி கேள்வி எழுப்பாத போது குறிப்பிட்ட இந்த 3 நபர் எழுப்புவதற்கான காரணம் என்ன? இந்த தேசிய தலைவர் என்ற படம் நான் எடுக்க போறேன்னு வந்து இன்றைக்கி எப்படி இருந்தாலும் எப்படி வளர்த்து விட்ருக்கீங்கன்றதை அந்த சமூக மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இவங்களால உங்கள் சமூக இளைஞர்கள், அதாவது பாதிக்கப்பட்ட இளைஞர்கள், ஏழைபாளைய இளைஞர்கள் ஏதாவது உதவி உண்டா? இசைக்கிராஜன் ஒன்று சொல்லியிருப்பார், நான் வெள்ளம் பாதிக்க போடும்போது என் மக்களுக்காக கொண்டே கொடுத்தேன், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தானே கொடுத்தேன். அது விளம்பரத்துக்குனே, பரிதாபிமானமெல்லாம் கிடையாது, விளம்பரத்துக்கு. அது எங்களுக்கு தெரியாமல் இருக்குதா? நாங்களாம் என்ன சொல்கிறேன்னு தெரில. சரி, அண்ணனை பற்றி பேசணும்னா அண்ணன் இந்த காணொலியை பார்த்துட்டு மேற்கொண்டு எமோஷன் ஆனாலும் ஆவீங்க, இல்லைனா வேறு யாராவது வேறு டீம் எங்களுக்கு அனுப்பிச்சுட்டாலும் அனுப்பிச்சுடுவீங்க. அதனால் அண்ணன் இசைக்கிராஜாவுக்கும் எங்களுக்கும் தனிப்பட்ட மோட்டிவெல்லாம் எதுவுமே கிடையாது.
அதனால் தம்பி லைன்லலாம் வேணாம். சரிங்களா? நாங்கள் ஒருபோதுமே உங்களை இழுத்து பேசணும் வைக்கணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. அன்னைக்கு இங்கே நடந்த நிகழ்வு ஒருத்தர் வந்து இவர் வந்ததுக்கப்புறம் தாங்க அந்த இயக்கத்தில் சேர்ந்ததுக்கப்புறம் தான் சொன்னாப்புல அவர்கிட்ட கேட்டோம், பதிவு செய்ய சொன்னார்ல, நம்ம பதிவு செஞ்சோம். சரிங்களா? ஊடகம் அதுதான். ஒருத்தர் எனக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, அதை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போங்கன்னா அவங்களோட அனுமதியோடு தான் நாங்கள் அதை பதிவு செய்கிறோமே தவிர்த்து அனுமதி இல்லாமல் நாங்கள் பதிவு செய்ய போகிறது கிடையாது. அதற்கு மீறி என்ன சட்ட நடவடிக்கைகளால் இருந்தாலும் சரி எங்களோட வழக்கறிஞர் பார்த்துக்குவாங்க. சரிங்களா? அதனால் வந்து எல்லாத்தையும் உணர்ச்சி வசப்பட்டு பேசி பாவம் அப்பாவி மறவர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களை வன்முறையாளர்களாக ஆக்கிறாதீங்க. அதாவது மீண்டும் நான் சொல்கிறேன், இந்த மறவர் சமூகத்திற்கு இன்றைக்கி நான் இருக்கேன், நாளைக்கு இல்லை, அப்பாற்பட்ட விஷயம். சரிங்களா? நாளைக்கு என்னோடய இறப்புக்கு பிறகுதான் இந்த சமூக ஒற்றுமை வரும் அப்படின்னா அதுக்கும் நான் தயார் தான். சரியா? எந்த சாதி வரியெல்லாம் நீ இருக்கியோ என்னை முடிச்சுக்கிட்டு தான் வந்து நீ அதோட சாதி வரி அடங்கும்னா அதோட நிப்பாட்டிக்க, அடுத்த அப்பாவி மக்கள்கிட்ட காட்டாத. சரியா? போதும். இந்த சமூகம் அரசியல் இதே மேலெலும்பணும் நினைக்கும் போது நீ மறுபடியும் உன்னோட ஆதிக்கத்தை நீ காட்டணும்னு நினைக்கிற. அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். என்ன, இருக்கப்பட்டவன் இல்லாதப்பட்டவனை அடிக்கிறது இங்கே பெருமை கிடையாது. என்ன, இருக்கப்பட்டவன் இல்லாதவனுக்கு வந்து கொடுத்து உதவுறான் பாரு, அவன் தான் உயர்ந்தவன், அவன் தான் உயர்ந்த சாதி. அதை விட்டுட்டு இருக்கப்பட்டவன் வந்து இல்லாத போட்டு மிதிக்கிறதுங்கிறது வந்து இது பெருமை கிடையாது, அவமானம். சரிங்களா? உண்மையிலேயே நீங்கள் செய்யக்கூடிய செயலெல்லாம் இன்றைக்கி ஐயா பசங்க முத்துராமலிங்க ஐயா வந்து இருந்து பார்த்தார் அப்படின்னா என்ன சொல்லுவார்னே தெரியாது. உண்மையிலே உங்களை போன்ற சில நபர்னால தான் இந்த ஐயா பசங்க முத்துராமலிங்க அவரோட அவப்பெயர் உருவாகுது. ஏன்னா அந்த சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் வந்து சிந்திங்க. சரிங்களா? என்ன சொல்கிறீங்க, மூவேந்தர் மீடியா தான்ப்பா பிரச்சனை உருவாகுது, நான் இனிமேலும் உங்கள் சமூகம் சொந்தமான விஷயங்கள் நான் போடலை, இதேபோல் பிஎம்டி மீடியா இனிமேல் எங்கள் சமூகம் சார்ந்த விஷயங்கள் போடாத அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குதா சொல்லுங்கள். இனிமேலும் உங்கள் சமூக பிரச்சனைக்கே நான் வரமாட்டேன். இனிமேல் இந்த மூவேந்தர் மீடியாவில் எஸ்ஐகி ராஜா அண்ணனுக்கு எதிராகவோ பிஎம்டிக்கு எதிராகவோ இல்லை சௌத்ரிக்கு எதிராகவோ நான் வந்து வீடியோ போடுறது கிடையாது. ஆனால் இந்த சமூகத்தை மீண்டும் சீண்டினால் நான் என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள், மக்கள் நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா வாண்டடாக வந்து ஒரு பிரச்சனை போகக்கூடாது. ஏன்னா சரி, சமூகத்தை சீண்டினாலும் எத்தனையோ இயக்கங்கள் இருக்குது, எத்தனையோ சங்கங்கள் இருக்குது, என்ன அவங்க குடும்பத்தார் இருக்குது, அவங்க வந்து போய் சொல்லிக்குவாங்க. அதனால் வந்து இனிமேல் வந்து நம்ம இதை கடந்துட்டு இன்றைக்கி பாமர மக்கள் எத்தனையோ பேர் வந்து அடிப்படை வசதி இல்லாமல் இருக்காங்க, இன்றைக்கி சின்னோட மக்கள் தொடர்ந்து போராடுறாங்க. அந்த மாதிரி விஷயத்தை நான் வந்து இனிமேல் முன்னெடுத்து போகலாம்னு நினைக்கிறேன். இனிமேல் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் என்ன வேணாலும் பொதுத்தளத்தில் வந்து பேசிக்கங்க, யாரை பற்றி வேணாலும் திட்டிக்கங்க. ஏன்னா என்னையே திட்டுறீங்க, எனக்கு மட்டும் ரோசை வர்றதுக்கு சமூகத்தை திட்டுறீங்க, இத்தனை பேர் வேடிக்கை பார்க்கும்போது நானும் வேடிக்கை பார்த்துட்டு போயிடுறேன். ஏதாவது வந்து உங்கள் மனசு ரொம்ப காயப்படுற மாதிரி தம்பி எதுவும் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வருத்தம் தெரிவிச்சுக்கிறேனே. சரிங்களா? உங்களுக்கு எனக்கு முன் வரதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த சமூகத்தை பற்றி பேசும்போது நீங்கள் எப்படி அந்த சமூகத்தில் ஒருவர்ன்ற உங்களுக்கு ரத்தம் கொதிச்சுதோ அதே போல் எனக்கு கொதிக்கலை, அதை கேட்கணும்னு தோணுச்சு, நான் கேட்டேன், அவ்வளோதான். இந்த இதை வந்து வேறு எதுவுமே கிடையாது. அதனால் வந்து சும்மா யூடியூப்பை வச்சு ப்ளப் நடத்துகிறோம்னு எங்களை சொல்லாதீங்க. யூடியூப்பை வச்சு யார் ப்ளப் நடத்துகிறான்னு மக்களுக்கு தெரியும். சரிங்களா? சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஊதி பெருசாக்கி யார் ப்ளப் நடத்துகிறான்றது மக்களுக்கு தெரியும். அதனால் வந்து நாங்கள் இன்றளவும் சொல்கிறோம், நாங்கள் அகிம்சை வழி போராளிகள் தான், ஆயுத கலாச்சார போராளிகள் நான் கிடையாது. ஆனால் யார் ஆயுத கலாச்சார போராளியாக இருக்கிறது, யார் வந்து என்னென்ன வேலை செய்கிறான்றது மக்களுக்கு தெரியும். ஸோ அதனால் தம்பியை பற்றி பேசுகிற விட்டு முடிஞ்ச மட்டும் நல்ல விஷயங்களை உங்கள் மக்களுக்கு கடத்துங்க. அப்பாவி மக்கள் இன்னும் ஏழைபாள மக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுத்து உதவுங்க. நீங்கள் மட்டும் வளர்ந்தால் போதாது, உங்கள் சமூகத்தில் இருக்கிற ஏழைபாளைகளையும் வளர்த்து விடுங்க அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு மருதநலக்குடியிலான மல்லரனும் வல்லரனும் பாண்டியனும் தேவேந்திர உலகலா சமுதாய அவர்கள் சுயசாதி பற்றையும் பிரசாதி நட்பையும் சொல்லி மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன். நன்றி.